الرحمن الرحيم. عن انس رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا كان ليلة القدر نزل جبرائيل عليه السلام في كوكب من الملائكة يصلون على كل عبد وقائم او قاعد يذكرون الله عز وجل. கணித்திருக்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர மக்களே, அன்பினாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நல்ல குமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்திலையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்திரிக்கக்கூடிய பாக்கியத்திலையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களுக்கு அல்லாஹ் நம் அனைவரையும் உண்மையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஆதத்துகள் அனைத்தும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. திருந்துவாட்சி ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா கான லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவு, அந்த இரவில் நஸல ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தருகிறார்கள். எந்த நிலையில்? ஃபி குபுகபத்தின் மினல் மலாயிகா, மலக்குமார்கள் சூழ, எல்லா மலாயிகத்துமார்களும் எல்லா மாணவர்களும் புடைசூழ என்ன பண்றாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் லைலத்துல் கத்ருடைய இரவு வருகை தருகிறார்கள். யுஸல்லூன அலா குல்லி அப்தின், ஒவ்வொரு அடியார்களுக்கும் காயிமன் அவ் காயிதன் நின்று கொண்டு, அமர்ந்து கொண்டு, அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியார்களுக்காக வேண்டியும் பாவ மன்னிப்பு தர்றாங்க. ஒவ்வொரு அடியார்களுக்கும் பாவ மன்னிப்பு தர்றாங்க. فإذا كان يوم عيدهم يعني يوم فطرهم, அந்த ரமதானுடைய காலங்கள் எல்லாம் முடிந்து பெருநாளுடைய தினம் வந்துவிடும் என்றால் மலாயிகத்துக்கும் தன்னுடைய மாணவர்களிடம் அல்லாஹ் பெருமையாக பேசுகிறார். ஃபகால சொல்வான், யா மலாயிகதி, என்னுடைய மலக்குமார்களே, மா ஜஸாஉ அஜீரின் என்னுடைய நல்லடியார்களுடைய இந்த நல்ல அமல்களுக்காக உண்டான கூலிகள் என்ன, நன்மைகள் என்ன என்று கேட்பார்களாம். மலக்குமார்கள் சொல்வாங்க, ரப்பனா, எங்களுடைய இறைவா, ஜஸாஉஹு யுவஃபா அஜ்ரஹு, அவர்கள் என்ன நன்மை செய்தார்களோ அதற்குண்டான முழுமையான கூலியை கொடுத்து விடுவதுதான் என்று மலக்குமார்கள் சொல்வாங்க. அல்லாஹ் சொல்வானா, மலாயிகதி, என்னுடைய வானவர்களே, அப்தி வ இமாயி, என்னுடைய அடியார்கள், ஆண்கள், பெண்கள், அலவ் ஃபரீதத்தி அலைஹிம், அவர்களுக்கு என்ன கடமையை நான் விதித்திருந்தேனோ அந்த கடமையை அவர்கள் முழுமையாக நிறைவேற்றி விட்டார்கள். அவர்கள் மீது நான் எந்த கடமையாக ஆக்கி வைத்தேனோ அதை நிறைவேற்றி விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த கடமைகள் எல்லாம் நிறைவேற்றிய பிறகு அவர்கள் வெளியே செல்கிறார்கள். கை உயர்த்தியவர்களாக, ஒரு லோக கையை உயர்த்தி தக்பீர் சொன்னவர்களாக, துஆ செய்தவர்களாக என்ன பண்றாங்க? பெருநாள் தொழுகைக்காக என்னுடைய நல்லடியார்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய கண்ணியம், என்னுடைய உயர்வு, இதெல்லாம் அவர்கள் என்ன, இதெல்லாம் அவர்கள் விளங்கிக் கொண்டு
وارتفاع مكاني يحبونهم فيقول أرجو. அவர்களெல்லாம் விலகி இந்த அமல்களை செய்தார்கள் அல்லவா, அவர்களுடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வீடு செல்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான், அது கஃபருத்துலக்கும், உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டேன் நான். உங்களுடைய தீமைகளை எல்லாம் ஒன்றில்லாம மாற்றி நன்மைகளாக மாற்றி விட்டேன். உங்களுடைய தீமைகளை எல்லாம், தீமைகளுடைய கால்குலேஷன் தூக்கிட்டு அதற்கு பதிலாக நன்மைகளாக நான் மாற்றி விட்டேன். அவர்கள் வீடு திருப்புவார்கள், பாவமற்றவர்களாக, பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக வீடு திருப்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி மகத்துவமிக்கமான அந்த நாளையில் இப்படி மலக்குமார்கள் வருகை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை அந்த நாளையில் அந்த இருக்கிறது என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிற ஹதீஸ் பைஹகி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. படும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்